ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம். லைட்டாக வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின பிறகு தக்காளி, மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி வதக்குறோம். இப்போ ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி கிண்ட போகிறோம். முட்டையை உடச்சி நல்லா கிண்டியிருக்கேன் பாருங்கள். இது கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். ப்ரெட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரெட்டையும் ஆட் பண்ணி அந்த நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலா கிரேவியில் ப்ரெட்டை போட்டு நல்லா ஒரு குத்தி எடுத்தால் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. பெப்பர் பாருங்கள், ஸ்பைசியான ப்ரெட்டு கொத்து ரெடி. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பரோட்டா சாப்பிடாதவங்க இந்த ப்ரெட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ப்ரெட்டு கொத்து ரொம்ப நல்லது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். லைட்டாக மேலே மல்லித்தலை போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், சிம்பிளான ப்ரெட்டு கொத்து ரெடி.